ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சப்பாத்தி அப்புறம் இட்லி ஏற்ற ஒரு குருமா பார்க்க போகிறோம். இந்த குருமா செய்கிறது எப்படின்னு சொல்கிறேன் உங்களுக்கு. நான் ரொம்ப ஈஸி தான், நீங்கள் பல பேர் செஞ்சுருப்பீங்க. இருந்தாலும் நாங்கள் எங்கள் வீட்டில் எப்படி பண்ணுவோன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். முதல்ல குக்கரில் நான் அந்த பச்சை பட்டாணி ஊற வச்சுருந்தேன். அந்த பச்சை பட்டாணிக்கு கூட கேரட் அப்புறம் பீன்ஸ் நம்மகிட்ட இருக்க காய்கறிகள் போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு கூட போட்டுக்கலாம். அப்புறம் அதை வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் ஃபஸ்ட்டு. அப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய், கொஞ்சம் பச்சை மிளகு, அப்புறம் அந்த பச்சை பட்டாணி கொஞ்சமாக போட்டிருக்கிறேன். அது குழம்பு திக்னஸ் கொடுக்கும், அதுக்காக. அப்புறமா கொஞ்சமாக பொட்டுக்கடலை நான் ஆட் பண்ணியிருக்கிறோம். அப்புறம் இதில் பெருஞ்சீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட லைட்டாக பட்டை கிராம்பு இருந்துச்சுன்னா நீங்கள் அதை போட்டுக்கலாம். நான் லாஸ்ட்டாக பொடியாக போடுறதுனால இதில் அந்த பட்டை கிராம்பு ஒன்றும் போடலை. இதில் நீங்கள் நல்லா இதை பேஸ்ட்டாக அரைச்சிட்டு, நல்ல சாஃப்டான பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். அரைச்சி நீங்கள் எடுத்துட்டு ஒரு அடுப்பில் ஒரு சட்டி வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி நீங்கள் கொஞ்சமாக பெருஞ்சீரகம் போட்டு தாளிக்கணும். அப்புறமா அதில் வெங்காயம் போட்டுக்கலாம். இந்த வெங்காயத்தை ஃபஸ்ட்டு நீங்கள் குக்கரில் வேக வச்சு கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் தக்காளியை வேக வச்சுட்டு வெங்காயத்தை மட்டும் நல்லா வதக்கிக்கிட்டோம். எண்ணெயில் போட்டு கொஞ்சமாக உப்பும் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். இது அடுப்பில் இந்த கேஸில் கொஞ்சம் சிம்லேயே நீங்கள் வச்சு இதை பண்ணுங்கள். அப்போ தான் அந்த வெங்காயம் நல்லா வதங்கி வரும். நீங்கள் வேகமாக வச்சிங்க அப்படின்னா டேஸ்ட்டு நல்லா இருக்காது. அதனால் கேஸில் சிம்மில் வச்சே நீங்கள் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா கோல்டன் கலரில் வர்ற மாதிரி அந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் வதங்கின பிறகு நம்ம ஆல்ரெடி குக்கரில் வேக வச்சுருக்குறோம்ல, அந்த காய்கறிங்க இதெல்லாம் எடுத்து இந்த வெங்காயம் வதக்குறது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிக்கிட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள், லைட்டாக கொஞ்சம் ஒரு பிஞ்சளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு, அப்புறமா நான் தேங்காய் கூட கரம் மசாலா போடலை. அதனால் இதில் கொஞ்சமாக அரைச்ச கரம் மசாலா பொடி கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு, அப்புறம் நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டையும் நாங்கள் இதில் ஆட் பண்ணிக்கிட்டோம். ஆட் பண்ணி உப்பு காரம்லாம் நம்ம செக் பண்ணிக்கிட்டு, அப்புறமா இதை நல்லா கலக்கி விட்டு நம்ம ஒரு பாத்திரம் வச்சு மூடி வச்சுட்டு, இந்த ஒயிட் கலரில் வரும், லைட்டாக ஒயிட் கலரில் வரும். அப்புறம் திரும்ப க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்ப கொதித்த பிறகு, நல்லா கொதியெல்லாம் வந்த பிறகு நீங்கள் அடுப்பை திரும்பவும் இன்னும் சிம்லேயே வச்சிங்க அப்படின்னா அது இன்னும் நல்லா கொதிக்கும். கொதித்து வரும்போது இந்த கலரில் வரும். வந்த பிறகு நீங்கள் கொத்தமல்லி இலை மட்டும் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். இது இட்லி சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். அப்புறம் இந்த சப்பாத்தி சப்பாத்தி கூட சாப்பிட்டுக்கலாம். இது எங்களோட ஸ்டைலில் நாங்கள் வீட்டில் சமைக்கிறது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், இதை மாதிரி செஞ்சு பாருங்கள். எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.